வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 100 சாமி சசி விஜய் ஆண்டனியோட மறுபடியும் ஒரு கூட்டணி. அவங்களோட பிச்சைக்காரன் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் தான். அதுவுமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே மாதிரி இதுவும் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டான படம் தான். பட் அதையும் தாண்டி அம்மாவோட உரிமைகளை பற்றி பேசுகிற படம். இதுவும் ஒரு உண்மை சம்பவமான படம் தான். ஸோ இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 வயதை கடந்த ஒரு தாய் 2 வளர்ந்த பிள்ளைகளை வைத்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த உணர்ச்சிகளுக்காக மறுபணம் பண்ணுறது சரியா தவறா, அதை முன்னிருந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பசங்களே தான். ஸோ இதை அவங்க சொந்தக்காரங்க, அவங்களோட இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படின்றத உண்மையிலேயே இதை வந்து நடந்த சம்பவத்தினர் பேர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்மளுக்குமே அது உணர்வுபூர்வமாக சசி அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது மிகையாகாது. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றது முதல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்தோட இந்த கேஸ்டிங், அந்த கதாபாத்திரங்களுக்கு யாரெல்லாம் சரியாக சூட் ஆவாங்களோ அதை சரியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்வஸ்திகாவாக இருக்கட்டும், சின்ன பசங்களுக்கு அம்மாவாகவும் சரி, நல்லா வளர்ந்த பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஒத்து போகிறாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல அவரோட அந்த உணர்ச்சிகளை அவங்க முகத்தில் காட்டின விதமாக இருக்கட்டும், அதனால அவங்க கஷ்டப்படுற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி அதையும் தாண்டி அவங்கள சீண்டும் போது அவங்க கோவப்படுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் பயங்கர கனெக்டடாக இருந்தது. அதுலேயும் ஒரு அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் அவங்க உடஞ்சி அவங்க பிள்ளைங்க கிட்ட அழுகிற சீன்லாம் ரொம்பவே நேச்சுரலாக இருந்ததுன்னே சொல்லணும். உண்மையிலே அந்த ரியல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை நம்மளால் ஈஸியாக இவங்க மூலிமா உணர வைக்க முடிகிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்தது, பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் அவங்களோட மகன்களாக வர அஜய் மற்றும் சக்தி, ஒரு வளர்ந்த பிள்ளைகள், அம்மா வந்து சிங்கிள் பேரண்டாக தன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் அம்மாவோட இந்த திருமணம் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்போட ரெண்டாவது பையனும். முதல் பையன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்ககிட்டே வந்து அந்த திருமண பொறுப்பை ஒரு வாத்தியார் மூலமா கேட்க வைக்கிறப்போ அதோட உணர்வுபூர்வமாக அவரோட மாறுதலும், அதுக்கப்புறம் 5 வருஷம் கடந்ததுக்கப்புறம் காலம் எல்லாத்தையும் மாற்றல, அந்த மாதிரி அவர் மாறி அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணியே வச்சு தரணுன்ற ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக அவர் எடுக்கிறப்பவும் சரி, 2 மகன்களுமே அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஒட்டுதலாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒரு கட்டத்தில் 2வது மகனும் முதல் மகனோட சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறப்போ அதோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஸோ அந்த மகன்களாக வரவங்களுமே அந்த கேரக்டரை வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த பசங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்றதையுமே ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த படத்தோட வர இந்த மகன்களுக்கு வர ஹீரோயின்ஸ் காவ்யா, அனில் மற்றும் பத்மினி ரொம்ப மினிமல் கேரக்டர்ஸ் தான். ஆனால் அந்த கேரக்டர் ஒரு பூர்த்தி இருக்கும்ல, ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அந்த கம்ப்ளீட்னஸ் இருந்ததுன்னு சொல்லுவோம். மிக முக்கியமாக இந்த படத்தில் வில்லனாக வர பாலாஜி சக்திவேல், எக்கச்சக்கமான பேர் அந்த உருவத்துக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிருக்காங்க. உண்மையாலே சொல்ல போனால் ரொம்ப கம்மி நல்லவங்களாக இருக்கிறது. பட் பாலாஜி சக்திவேல் அந்த அந்த இந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு முகத்தை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. மனுஷனை பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி. அதே மாதிரி சசிகாவோட குடும்பமாக வர கருணாஸாக இருக்கட்டும், அவரோட அக்கா தங்கைகளாக வரவங்களா இருக்கட்டும், எவ்வளோ தூரத்துக்கு வந்து சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற கதாபாத்திரத்தில் பண்ண கருணாஸா கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சார்ந்ததுமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. என்னடா விஜய் ஆண்டனி படம்ன்ற விஜய் ஆண்டனியே கடையுமே அப்படி சொல்ல மாட்டேறி அப்படின்றீங்களா? விஜய் ஆண்டனியே வந்து இந்த படத்தில் எங்கே வரணுமோ, எந்த இடத்துல வரணுமோ, 2ஆம் பாதியில் ஒரு தோராயமாக ஒரு 20-25 நிமிஷம் தான் இந்த படத்துக்குள்ளேயே அவர் வருவார். அதுதான் சரியும் கூட. ஸோ அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் நம்மளுக்கு வந்து ஒரு கோர்வையாக நம்ம கூடவே ட்ராவல் பண்ண ஒரு கதாபாத்திரம் மாதிரி அவ்வளோ அந்யூன்யமாக இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரோட கதாபாத்திரம்னு சொல்லணும். அதுலேயும் அவர் சொல்கிற வார்த்தை ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ அவர் நடிப்பு வந்து பிரமாதமாக இருந்தது. எந்த இடத்துக்கு தேவையோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி காவ்யா அவர்களின் அம்மா அப்பா வர நம்ம பக்ஸாக இருக்கட்டும், வினோதினியாக இருக்கட்டும், அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ கதாபாத்திரங்கள் பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த படத்தோட இசை எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ஒர்க் ஆயிருந்தது. எங்கெங்கெல்லாம் பாடல்கள் வேணுமோ அங்கங்கெல்லாம் பாடல்களை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி அதீத சவுண்டோ இல்லை தேவையில்லாத இடங்களில் அதீத பாடல்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இசை எங்கே வேணுமோ அங்கே அழகாக நிரம்பி இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கதையை வந்துட்டு எவ்வளோ அழகாக காட்ட முடியும், அதே மாதிரி அவங்க கஷ்டத்தையும் எவ்வளோ உண்மையாக காட்ட முடியுன்றதை விஷுவலி நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டெக்னிக்கலி, எடிட்டிங், மற்ற விஷயங்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்குமே நல்லா இருந்தது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சசிதார் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் நம்ம கண்டும் காணாமல் இல்லை பார்க்காம போகிற மாதிரி ஒரு கதைகளை எடுத்து அது இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு எவ்வளோ முக்கியமான அந்த கதையாக இருக்குது. பெண்களின் வாழ்க்கையில் பெண்களின் வாயிலாக அந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக, அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஒரு படத்தை எடுக்கணும்னு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் படங்களை எடுத்து அது ஜனரஞ்சகமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுமே அதை வந்து ரசித்து பார்க்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது ஒரு கலை. உண்மையிலே அது ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கை ரொம்ப பிரமாதமாக சசி அவர்கள் இந்த படத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். ரொம்ப மெல்லிய லைன் தாங்க இது. வந்து எப்படி வேணாலும் வந்து வல்கரா மாற்றிருக்கலாம். அந்த லைனை தாண்டவே இல்லை. அந்த
பெண்ணோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்றதையும், அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் நீடுக்கு தாண்டி ஒரு துணை வேணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அந்த பெக்யூலியராக எந்த விதமான முகம் சொல்லிக்கிற ஒரு வார்த்தைகள் கூட இல்லாமல் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஸோ சசி சார் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பிரமாதமாக இருந்தது சொல்லணும். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். எனக்கு இதில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படின்றதுல என்னால் எதுவுமே எனக்கு பெருசாக தோணாததுக்கு காரணம் இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வரும்போது எந்த விதத்துலையும் அந்த கதாபாத்திரங்களும் அந்த கதையும் நம்ம போட்டு பெருசாக சினிமாக்காக மாற்றவோ இல்லை குழப்பவோ அதை கெடுக்கவும் முடியாது. ஸோ அந்த விதத்தில் நூறுசாமி 100% அதுக்கு ஜஸ்டிஃபைடாக இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக நூறுசாமி எனக்கு எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். நிச்சயமாக சசி விஜய் ஆண்டனி கூட்டணி மீண்டும் ஒரு வெற்றி கூட்டணி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப பிரமாதமான ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படத்தை திரையில் பார்க்குறப்பையும் அதே அந்த உண்மை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களோட மனவலி, அந்த வேதனை, அதோட அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மன நிம்மதி படம் பார்த்த எல்லாருக்குமே கிடைச்சதுன்னா அது மிகையாது. ஸோ கண்டிப்பாக நூறுசாமியை தியேட்டரில் போய் பாருங்கள், நிச்சயமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோ மக்களும் இன்னும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர சந்திக்கிறேன். இது நிமிஷம் இருந்து போச்சு.